Welcome students, higher secondary first year, computer science. In this first chapter, we have studied already about fundamentals of computers. The introduction we have studied now already. Let us see the output devices. What are the output devices? Do you know? Let us see one by one. Output devices. Monitor. Monitor is the most commonly used output device. So to display the information, it looks like a TV. It looks like a TV, television. It is look like a television. ஸோ டெலிவிஷனில் என்னென்ன பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம இதில் மானிட்டர்லையும் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுற எந்த கீபோர்டில் டைப் பண்ணுற கீஸை நீங்கள் வந்து என்ன லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மானிட்டரில் நீங்கள் பார்க்கலாம். பிக்சர்ஸ் ஆன் மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் பிக்சர் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கால்டு பிக்சல்ஸ். பிக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்கு வந்துட்டு பிக்சர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட்டட் தான் இருக்கும். எவ்ரி பிக்சர் ஹேஸ் பீன் ஃபார்ம்ட் அஸ் அ டாட்டட்ஸ். ஸோ டாட்டட் இருக்கும். அந்த டாட்டட் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மானிட்டர்ஸ் மே எய்தர் பி மோனோக்ரோம், மோனோக்ரோமாக இருக்கலாம், அல்லது கலராக இருக்கலாம். மோனோக்ரோம்ங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும், பிளாக் அண்ட் பிளாக்ல வரும், இமேஜஸ் இன் பிளாக்காக இருக்கும். கலர் வந்துட்டு இட் இஸ் ஏ மல்டி கலரை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? So there are many types of monitor. நிறைய டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கேத்தோட் ரே டியூப் மானிட்டர், தட் இஸ் சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எல்சிடி மானிட்டர், லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மானிட்டர். எல்சிடி மானிட்டர், லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மானிட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒன் மார்க் கொஸ்டின் தே வில் ஆஸ்க் அஸ் ஒன் மார்க் கொஸ்டின், தட் இஸ் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஓகே, ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தே மே ஆஸ்க் அஸ் எக்ஸ்பான்ஷன். The monitor works with a VGA, Video Graphics Array Card. Okay, Video Graphics Array Card அதோட தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு வந்துட்டு கீபோர்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் பண்ணிட்டு நேராக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே டு த மானிட்டர். இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணும் உங்களுக்கு. இன்டர்ஃபேஸுங்கிறது என்னன்னா, ஒரு இப்போ சுவிட்சுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் ஓடுது இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ். அது மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுக்கு இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளேக்கு. இன்டர்ஃபேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர், வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு, அடாப்டர் அரே கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூஸ்வலி த ரீசன்ட் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்ட் இன் வீடியோ கார்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்ட் இன் வீடியோ கார்ட்ஸாக வந்துருச்சு உங்களுக்கு. The first computer monitor was part of the Xerox Alto computer system in March 1, 1973. So March 1973 they have developed. Okay. Next one, plotter. Plotter is an output device that is used to produce graphical output on papers. So pictures எல்லாமே பெரிய sheetல நீங்க print எடுக்கலாம். It uses single color or multi color. ரெண்டு கலர்லையும் யூஸ் பண்றாங்க. மல்டி கலரையும் யூஸ் பண்றாங்க, சிங்கிள் கலரும் யூஸ் பண்றாங்க. see the picture of plotter. ஸோ இதுதான் பிளாட்டருங்க உங்களுக்கு. ஸோ இந்த பிளாட்டர்ல இப்படி தான் வரும் உங்களுக்கு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டர்ஸ் ஆர் த அவுட்புட் டிவைஸ், மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைஸ். ஸோ அதில் என்ன இருக்கும், உங்களுக்கு பேப்பர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸில் இம்ப்ரெஷன் விழுவும் உங்களுக்கு, சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. இது கேட்பாங்க கண்டிப்பாக, பிரிண்டர்ஸ் பற்றி கேட்பாங்க, 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். அவுட்புட் டிவைஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இன்புட் அவுட்புட் டிவைஸ் கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் here they will ask us a 2 mark question, 3 mark question la kuda they may ask us a question. Okay, input printers, impact printers and non impact printers. Impact printer na enna technology use பண்றாங்க, non impact printer la enna technology use பண்றாங்க. so impact printers la enna technology use பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு these printers print the striking of hammers or pins on ribbon. பின்ஸ் ஆன் ரிப்பன் அதான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து
ஹேமர்ல எப்படி சுத்தியல் வச்சு ஒரு ஆணி அடிக்கிறோமோ அது மாதிரி இங்க ஹேமர் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பின்ஸ் ஆன் ரிப்பன், பின்ஸ் வந்துட்டு அந்த ரிப்பன்ல உங்களுக்கு அதுல பிரிண்ட் ஆகும். So these printers can print on multi-part using carbon papers by using mechanical pressure. கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ரெஷரை யூஸ் பண்ணி உங்களுக்கு மோர் தென் ஒன் காப்பி எடுத்துக்கலாம். Dot matrix printers and line matrix printers are impact printers. Dot matrix printers and line matrix printers are impact printers சொல்றாங்க. இதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இம்பாக்ட் printers. ஒன்னு என்னது டாட் மேட்ரிக்ஸ் printer. செகண்ட் ஒன் என்னது உங்களுக்கு line matrix printers. These are called two printers. A dot matrix printer that prints using a fixed number of pins or wires. A dot matrix printer that prints using fixed number of pins or wires. So நிறைய ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க பின்ஸ் இல்ல ஒயர்ஸ் இருக்கும், அதுல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. வேற இன் சூப்பர் மார்க்கெட் ஆர் அதர்வைஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஏரியா they are using this kind of printers. Creation sound வரும் பிரிண்ட் ஆகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. Each dot is produced by the tiny metal rod. அது ஒரு ராட் இருக்கும், அதுல ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு டாட் இருக்கும் அதுல இருந்து அப்படியே இந்த சீன்னு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சீல உள்ள என்னென்ன டாட்ஸ் வருதோ அது மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் ஆகி வெளியே நிற்கும், ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்து நிற்கும். அதை வந்து நேரடியா உங்களுக்கு அந்த ரிப்பன்ல உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இட்ஸ் கால்டு ஒயர், ஆல்சோ கால்டு a wire or pin அப்படின்னு சொல்றாங்க, which works by the power of tiny electromagnet or solenoid. Okay, so it is a power of tiny electromagnetic. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இருக்குது, ஆர் அதர்வைஸ் என்ன சொல்றாங்கன்னா சோல்னாய்டு யூஸ் பண்றாங்க. எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ எ செட் ஆஃப் ஸ்மால் லிவர்ஸ். லிவர் இருக்கும், லிவர் மாதிரி இருக்கும், அது வந்து ப்ரெஸ் பண்ணும். உங்களுக்கு போஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரிப்பன்ல இம்ப்ரெஷன் பட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேப்பர்ல இம்ப்ரெஷன் விழுவோம். ஜென்ரலி பிரிண்ட்ஸ் ஆர் ஒன் லைன் ஆஃப் ஏ டெக்ஸ்ட் அட் எ டைம். இப்போ இது வந்து எப்படி பிரிண்ட் பண்ணா ஒரு லைன் அட் அ டைம்ல ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிடும். The printing speed of these printers varies from 30 to 1550 CPS character per second. ஒரு செகண்டுக்கு வந்து 30 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா 1550 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு RF used a fixed print head of printing. The line matrix printers use as a fixed print head of printing. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பேசிக்கலி இட் பிரிண்ட்ஸ் எ பேஜ் வைட் லைன் ஆஃப் டாட்ஸ். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணும், பேஜ் வைஸ் பிரிண்ட் பண்ணும். பட் இட் பில்ட்ஸ் அப் எ லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பை பிரிண்டிங் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிரிண்ட்ஸ் பண்ணும்போது இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே டாட்டடா தான் இருக்கும். ஸோ லைன் பிரிண்டர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பிரிண்டிங் மச் மோர் தேன் 1000 lines per minute. 1000 lines per minute print பண்ணோம், resulting in thousands of pages per hour. Thousands of pages வந்து per hour உங்களுக்கு print ஆகும். These printers also uses mechanical pressure to print on multi-part using carbon papers. So carbon paper வச்சு print பண்ணுவாங்க. இது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்ம பார்த்தது இது வரைக்கும் இம்பாக்ட் printers பத்தி பார்த்தோம். ஸோ இனிமே நம்ம வந்து படிக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இம்பாக்ட் printers பத்தி படிக்க போறோம். These printers do not use striking mechanism. ஸோ இது வந்து அடிக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் கிடையாது, அடிச்சு பிரிண்ட் பண்ணாது. அது எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா they use electrostatic ஆர் லேசர் டெக்னாலஜி printers. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்ட் பண்ணோம், அதே மாதிரி லேசர் டெக்னாலஜி பிரிண்ட் பண்ணோம். குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் printers ஆர் பெட்டர் than இம்பாக்ட் printers. ஸோ இம்பாக்ட் பிரிண்டரை விட நல்ல பெட்டரா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர்ஸ். ஸோ லேசர் பிரிண்டர் இருக்கு இல்லையா, அது இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்க்குள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இந்த லேசர் பிரிண்டர்னா என்னன்னு பார்ப்போம். லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் வித் சிமிலர் டெக்னாலஜி யூஸ் பை போட்டோ காப்பியர்ஸ். உங்களுக்கு போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு வந்து எப்படி ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அது மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இட் மேக்ஸ் ஏ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் ஏ
back and forth across a drum inside the printer. Building up the pattern, it can produce very good quality of graphic images. நல்ல சூப்பரான நல்ல அருமையான ஒரு நல்ல கிளியரான பிக்சரை டிஸ்ப்ளே பண்ணும். One of the chief mechanic characteristics of laser printer is the resolution. ரெசல்யூஷன்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து அது குவாலிட்டி நல்ல பிரிண்டர் வந்து நல்ல ரெசல்யூஷனா உள்ளதா வரும், நல்ல கிளியரா இருக்கும். How many dots per inch? That is called DPI. DPI இன்க்ரீஸ் பண்ண அதுல நல்ல பிரிண்ட் உங்களுக்கு ரெசல்யூஷன் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற இப்போ டிபிஐ கேட்டீங்கன்னா 1200 டிபிஐ கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி இந்த பேப்பர் இட் கேன் பி பிரிண்ட் 100 பேஜஸ் பர் மினிட் பிரிண்ட் ஆகும். இதான் லேசர் பிரிண்டர் பாருங்க. இந்த லேசர் பிரிண்டர்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிண்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஜெக்ட் பிரிண்டர். ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா யூஸ் கலர் கேட்ரேஜஸ்ல கலர்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு கம்பைன்ட் ஆஃப் மஜந்தா, எல்லோ அண்டு சியான், இந்த 3 கலர் யூஸ் பண்றாங்க. மஜந்தா, எல்லோ அண்டு சியான். நல்லா கேட்பாங்க. ஓகே, கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 கலர் யூஸ் பண்றாங்க. 3 கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா மஜந்தா, எல்லோ அண்டு சியான். ஓகே, அது என்ன கலர்னு பார்ப்போம். இங்க்ஸ் டு கிரியேட் கலர் டோன்ஸ். ஸோ இந்த இங்க்ஸ் தான் கலர் டோன் கிரியேட் பண்ணும். பிளாக் பேஜுக்கு வந்து பிளாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் லெட்டர்ஸ்க்கு மோனோக்ரோம் அவுட்புட் கிடைக்கும். Inkjet printers work by spraying ionized ink at a sheet of paper. ஸ்ப்ரே பண்ணும். உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர் விழுவும். The speed of inkjet printers generally range from 1 to 20 ppm. 1 to 20 ppm உங்களுக்கு வந்து பேஜ் பர் மினிட். 1லேருந்து 20 பேஜ் ஒரு மினிட்டுக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன ஸ்பீட்னு பார்த்துக்கோங்க. ஒரு மினிட்டுக்கு 20 பேஜ் பிரிண்ட் ஆகும். சி த பிரிண்டர். இன்ஜெக்ட் பிரிண்டர் பாருங்க. அந்த கலர்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ப்ளூவா இருக்கிறது தான் சியானு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மஜந்தா, நெக்ஸ்ட் எல்லோ. பிளாக் பிரிண்டர், பிளாக் கலர் இருக்கு மோஸ்ட்லி. ஓகே, அது பாருங்க கேட்ரேஜ் நிறைய இருக்கு. பிளாக் கலர் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த பிளாக் கலர் நிறைய அதில் ஃபில் பண்றது மாதிரி கொடுத்துக்கிறாங்க பிளாக் இங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தே யூஸ் டெக்னாலஜி ஆஃப் ஃபயரிங் இங்க். அப்படியே தெளிக்கும் இங்க் by heating, so it explodes towards the paper in bubbles, or by using piezo electricity, in which tiny electric currents controlled by electric circuits are used inside the printer to spread the ink in the jet speed. So okay, இதுல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு பியோசோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. பியோசோ எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைனி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல யூஸ் பண்ணல, கொஞ்சமான லெவல்ல கரண்ட்டை யூஸ் பண்ணி அதுல வந்து இங்கை வந்து ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க. அந்த ஹோல்ஸ் வழியா உங்களுக்கு வந்துட்டு இங்க் ஸ்பிளாஷ் ஆகும். இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏல உள்ள ஹோல்ஸ் வழியா வந்து இங்க் ஸ்பிளாஷ் ஆகும். அப்படியே உங்களுக்கு பேப்பர்ல அந்த இம்ப்ரெஷன் விழுவும். அதனால சவுண்ட் வராது. And inkjet printer can speed millions of dots of ink at the paper every single second. ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஃபில் அப் பண்ணி, இது டாட் டெக்னாலஜியா யூஸ் பண்றாங்க. பட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட் யூஸ் பண்றதுனால அது டாட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. லெட்டர்ல டாட் இருக்கிறதே தெரியாது. ஸ்பீக்கர்ஸ் தான் அடுத்த அவுட்புட்டு டிவைசர். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட், ஆடியோ அவுட்புட் வரும். Using speaker along with the speech synthesize software, the computer can provide voice output. So voice output உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அது ஒரு அவுட்புட் டிவைஸ். இது ஒரு அவுட்புட் டிவைஸ்ங்கிறதுனால இதை வந்து நம்ம அவுட்புட் டிவைஸ்ல யூஸ் பார்க்குறோம் நம்ம. திஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன் இன் பிளேஸ் லைக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஏர்லைன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இதுல எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பீக்கர்ஸ் பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். கம்ப்யூட்டர்ல இருந்து டைரக்டா இமேஜையோ டெக்ஸ்டையோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி வால்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். யூஸ் டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் ஏ பிக் ஸ்கிரீன். பெரிய ஸ்கிரீன்ல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். தீஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே பிரசன்டேஷன்ஸ் இன் மீட்டிங் ஹால்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ மீட்டிங் ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் ரூம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணணும்னா இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இம்பாக்ட் அண்ட் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அதை நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது.
நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a 1.6 portion, that is பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்றது? சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிடலாம். சரி, அப்ப ஆனா அது வந்து எப்படி வார்ம் அப் ஆகி எல்லா அந்த ஐசி சிப்பு எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் வழியா அது வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இஸ் ஏ ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ் a basic software that makes the computer to work. When a computer is switched on, there is no information on RAM. RAMல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வராது. At the same time, in ROM, the pre-written program called post power on self test. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகும். போஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகும். அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே கேட்பாங்க, கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. வில் பி எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் தி டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே செக் பண்ணும். எதெல்லாம் செக் பண்ணும்? உங்களுக்கு ரேமை செக் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் என்ன செக் பண்ணும்? போஸ்ட்ங்கிற ப்ரோக்ராம் என்னென்ன செக் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரேமு கீபோர்டு செக் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணும். அண்ட் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். ரெடியா கரெக்டா ஆப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இஃப் திஸ் டிவைசஸ் ஆர் ரெடி, தென் த பயாஸ். இது ரெடியா இருந்தா பயாஸ்ல போயிட்டு உங்களுக்கு பேசிக் அவுட்புட் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகி உங்களுக்கு ஒர்க் பண்ற ஸ்டேஜ்ல வரும். இந்த சிஸ்டம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பூட்டிங். ஸோ பூட்டிங்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ இது ஃபுல்லா எழுதணும் நீங்க. Therefore, a program called bootstrap loader. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு bootstrap loaderன்னு சொல்றாங்க. Transfers OS from hard disk to main memory. ஸோ ஓஎஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் டு மெயின் மெமரிக்கு உங்களுக்கு இந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் லோடர். பூட்ஸ்ட்ராப் லோடரை உங்களுக்கு சொல்றோம். Now the OS gets loaded Windows Linux. ஸோ ஓஎஸோட என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ், லினக்ஸ், டாஸ் இது மாதிரிலாம் இருக்குது. அதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது எல்லாமே உங்களுக்கு லோட் ஆகும். அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். பூட்டிங் ப்ராசஸ் ஆஃப் திஸ் 2 டைப்ஸ். என்னென்ன பூட்டிங் டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, 2 டைப் இருக்கு, கோல்டு பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ஒண்ணுமே பண்ணாம சுவிட்சை ஆன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்சை ஆன் பண்றீங்க, அதுதான் வந்து கோல்டு பூட்டிங். ஸோ இது வரைக்கும் நேற்று ஒர்க் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு ஆன் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு கோல்டு பூட்டிங். ஸோ இட் இஸ் சுவிட்ச்டு on when we call it cold booting or hot booting சொல்லுவாங்க. cold booting சொல்லலாம் இல்ல hot booting சொல்லலாம், ரெண்டு நேம் இருக்கு. when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. ROM ல இருந்து உங்களுக்கு எல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு ஆன் பண்ணும். நெக்ஸ்ட் வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா when the system restarts or when the ரீசெட் பட்டன் ரீஸ்டார்ட்டோ ஆகும்போது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும். அப்போ இந்த உங்களுக்கு வந்து ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதோ இல்ல ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து வார்ம் பூட்டிங் ஆப்ரேட், அதான் தட் இஸ் கால்ட் வார்ம் பூட்டிங். தி சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேஜ். முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, ஆனா இடையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா ரீசெட் பண்ணும்போதோ அப்படி ஸ்டார்ட் ஆகும். So all the diagnostic tests need not to be carried out in this case. ஸோ அப்போ அதுல தேவையில்லாத உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த திரும்ப அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்லாம் தேவையில்லை. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ் as the data might not have been stored properly. அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரா நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த லெசன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரௌண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். இட் இஸ் an electronic device
that process the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. எலக்ட்ரானிக் டிவைஸ், கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம நினைக்கிற ஒரு அவுட்புட்டை கொண்டுறக்கூடிய ஒரு ஃபாஸ்டான எக்யூப்மெண்ட். Based on various stages of development, computers can be divided into 6 different generations. 6 different generations உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டிவைட் பண்ணிருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோம், அதில் படிச்சா போதும். The computer is a combination of ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டருங்கிறது உங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரையும் உள்ள காம்பினேஷன் தான் இது. சரியா? ஹார்ட்வேர் இஸ் a physical component of a computer. ஹார்ட்வேருங்கிறது உங்களுக்கு பிசிக்கல் கம்ப்யூட்டர். உங்களுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காம்பனன்ட் இருக்கு. ஹார்ட்வேருங்கிறது என்னது? ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், அதே மாதிரி மதர் போர்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஹார்ட்வேர் சொல்றாங்க. இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ இன்புட் யூனிட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியாவது இன்புட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்புட் யூனிட் தான் தேவைப்படும். டைப் பண்றங்கிறது ஒரு இன்புட் யூனிட். The CPU interprets and executes software instructions. CPU என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும். நீங்க கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சிஸ்டம்க்கு அனுப்பக்கூடியது. An ALU is a part of CPU where various computing functions are performed on the data. Arithmetic logic unitங்கிறது தான் ALU. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா ஒரு சிபியூக்குள்ள இருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங்னால கால்குலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். The control unit controls the flow of data between CPU, memory and IO devices. ஸோ கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோ டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணும். எங்கேருந்து எங்கே உங்களுக்கு CPU, மெமரி அண்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸில், ஐஓனா இன்புட் அவுட்புட் டிவைசஸில் உங்களுக்கு ப்ராப்பராக அதை வந்து சேனலைஸ் பண்ணும், அது சர்வை பண்ணும். And output unit is any hardware component that conveys information to one or more people in user understandable form. So output unitங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, it is an hardware, பிரிண்டர்னு சொல்லலாம், மானிட்டர் சொல்லலாம். இதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ். ஒரு நம்ம வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவில் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் இட் இஸ் கால்டு அவுட்புட் யூனிட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு மெமரி யூனிட். மெமரி யூனிட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 kinds of which are 2 kinds. One is called memory unit and secondary memory. பிரைமரி மெமரின்னு சொல்றாங்க, அடுத்தது வந்து செகண்டரி மெமரின்னு சொல்றாங்க. பிரைமரி மெமரி வந்து ஒரு மெமரி யூனிட், செகண்டரி மெமரிங்கிறது ஒரு மெமரி யூனிட். Okay, that's all students. Thank you all.